திரு ஷியாம், திரு ஷபீர் சொன்னதும் திரு வன்னியர் சொல்றதுலேருந்துமே கூட திமுக ஆட்சி அதிகாரம் அல்லது ஆட்சி வழக்கமாக ஆட்சி இருந்தாலும் ஆட்சிக்கு எதிரான பிரச்சனைகளும் இருக்கும். இப்போ கூட்டணியில் இருக்கவங்களே பேசுகிறாங்கன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் முழுமையாக அதை எடுக்கலை அப்படின்னு ஒரு பார்வையை வச்சுக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இந்த கள ஆய்வுகள் அல்லது போகிறது இதெல்லாமே அதுக்கான ஒரு முயற்சி தானா? அந்த முயற்சி எவ்வளோ தூரம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு பார்க்குறீங்க? பெரும்பாலும் ஷபீர் கருத்து வன்னியரசு கருத்தோடு நான் உடன்படுகிறேன். மகிழ்ச்சி என்னவென்றால் வன்னியர் சொன்ன மாதிரி களம் திருப்பியும் திமுக அதிமுகவுக்குள்ள நிற்பதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் வாக்கு அரசியலின் பிராண வாயு எதுன்னா சார்பு நிலையை உருவாக்குவது தான். அப்போ திமுக சார்பு நிலையை உருவாக்கும், அதிமுக சார்பு நிலையை உருவாக்கும். சார்பு நிலையை உருவாக்குவதில் அதிமுக பின்தங்கி இருக்கிறது. இப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். அப்படின்னா 200 டார்கெட் யாருக்கு சாத்தியம்? 170 வைத்திருக்கிறவங்களுக்கு 200 டார்கெட் அடையக்கூடிய தூரமா தெரியுது. 75 அது கூட்டணியோட 60 பிளஸ்ல இருக்கிற அதிமுகவுக்கு 140 சீட்டு பிடிக்கணும். அதாவது சிட்டிங் எம்எல்ஏவும் ஜெயிக்க வைக்கணும். புதிதாக 140 வந்து அவங்க களத்துல எடுக்கணும். அப்ப அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ், கோல் போஸ்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. களத்துல அப்படித்தான் தெரியுது. அதைத்தான் அவங்க கட்டுமானத்தை பெருக்குவதன் மூலமாக ஈடுகட்ட முயற்சிக்கிறாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க கட்டுமானத்தை பெருக்கட்டும். அதிமுக கட்டுமானத்தை பெருக்கினா பாரதிய ஜனதா வெளியில போயிரும்ல. எங்களுக்கெல்லாம் அதுல எல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனா வன்னியரசு பேசல இருந்து என்ன புரிய வருதுன்னா முழுக்க முழுக்க தேசிய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல பிரதிபலிக்குது. காஷ்மீர்ல இருந்து இது வரைக்கும் வந்து எல்லா பிரச்சனைகளும் தேசிய அரசியலோடய நம்ம முடிச்சு போட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ தேசிய அரசியல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல இனிமேல் அதுல அவர் அடிப்படையில் என்ன சொல்றாருன்னா, இவரும் சொல்றாரு, திரு திருமாவளவன் அவர்களும் 2 முறை அதை நேர்காணல்கள்ல நியூஸ் 18ல குறிப்பிட்டாரு. தேர்தல் அரசியல்னு வெறுமனே தனித்தலாம் பார்க்க முடியாது. கொள்கை எப்போதும் பேசப்பட வேண்டிய கொள்கைகளை எல்லா தேர்தல்களையும் பேச வேண்டியிருக்குது. நாடாளுமன்றமா சட்டமன்றமாலாம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது அவர்களுக்கான வாக்குகளை அல்லது தேர்தல் அரசியலில் அது பலன் கொடுக்குங்கிற அடிப்படையில் பார்க்குறாங்கன்னு பார்க்கணுமா, அல்லது அதுதான் இன்னைக்கு அந்த கூட்டணியை உறுதியாக வைத்திருக்கிறது, அப்போ ஒன்றாக பயணிப்பதற்கான அடிப்படை இதுவாகவே அது இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? அதை இதான் சார் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரேமிங் வந்து இதுதான். ஓகே, நீங்க எந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ்லயும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரேமிங் கான்செப்ட் வரத்தான் செய்யும். அதாவது ஒரு சட்டகத்துக்குள்ள நம்ம ஆதரவாளர்கள் எல்லாரையும் அடைக்கிறது, இல்லைன்னா அவங்கள வந்து கொண்டு வந்து சேர்ப்பது. அப்போ 2 ஃப்ரேம் தான் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படிங்கறதுல வந்து பொதுவாக திமுக கவனம் செலுத்துது, அதிமுகவும் அந்த கவனம் செலுத்துது. ஒரு உண்மையான பிரச்சனை என்னன்னா, இல்ல ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்கோட ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஒரு கோயலிஷன் கிரியேட் பண்றாருன்னா அவர் எந்த ஓட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அந்த கோயலிஷனுக்கு நமக்கு இன்னும் புரியல. ஓகே, நான் திரு விஜய் அவர்களை தான் சொல்றேன். அவர்கிட்ட ஒரு 10% ஓட்டு இருக்கு. இப்போ விசிகா இந்த தொகுதியெல்லாம் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இந்த சீட்டை கொடுத்தா அவங்க ஓட்டு இவ்வளவு ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு நம்ம ஒரு கணக்கு போடலாம். விஜய்க்கு அந்த கணக்கு இல்ல. அது ஒரு ஆபத்தும் கூட. என்னன்னா பொதுவாக வந்து வாக்கு அரசியல்ல நம்மளோட நண்பர்களை விட எதிரிகள் ஆபத்து குறைந்தவர்கள். இவங்க எதிரின்னு தெரிஞ்சு போயிடும். நண்பர்கள் சில நேரங்களில் மாறுவாங்க. ஓகே, அப்ப கணக்கு போட முடியாத ஒரு எதிரி என்றால் ரொம்ப முக்கியமா இருக்குன்றீங்க. கூட்டணிக்குள்ளாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உண்மையிலேயே அவர்கிட்ட என்ன ஓட்டு இளைஞர்கள்லாம் அவர் பின்னாடி இருக்காங்கன்னா, அந்த காலத்துல வைகோ பின்னாடி இளைஞர்கள் ஏராளமா இருந்தாங்க. 94 மாபெரும் கூட்டங்கள்லாம் நடக்கும். சாதாரணமாவே கூட்டங்களுக்கு ஜனங்கள் திரண்டு வருவாங்க. வன்னியரசுக்கெல்லாம் ரொம்ப நாளா தெரியும் அது அந்த காலகட்டம். ஆனால் அது வந்து வாக்கரசியல பிரதிபலிக்கவே இல்லை. கடைசியா வந்து அவர் சுஜித்தோடு சேர்ந்து அமைத்த கூட்டணி 96ல 6% கூட வாங்கல. 5 சொச்சம் தான். ஏன்னா அந்த நேரத்துல தேசிய அரசியல் மாறுது, காங்கிரஸ் உடையுது, தமாக பிறக்குது, திமுக தமாக கூட்டணி வந்துருது. அப்போ திருப்பி அடுத்தடுத்த சம்பவங்கள் என்பது இந்த அரசியலை மாற்றுது. ஆனால் அடிப்படை கட்டுமானம் பெருக்குதல்ங்கிற அதிமுகவோட முயற்சி இருக்குல்ல, அது அவங்களுக்கு பின்னாடியும் பயனுள்ளதா. அது இந்த கள ஆய்வினுடைய அடிப்படையான நோக்கம் அதுவாக இருக்கு. ஆனா வந்து அவங்க பேசக்கூடிய தலைவருடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருத்தர் வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் இது வாழ்வா சாவா, இல்லைன்னா 2026ங்கிறது வாழ்வா சாவாங்கிறது அப்ப அந்த கட்சியினுடைய எக்ஸிஸ்டன்ஸை பத்தின கேள்வியை உண்டாக்கக்கூடிய இடத்துல அது இருக்கு. அப்படின்னா அப்போ அதிமுக இன்னும் நெருக்கடியாக கூட்டணி வந்து சேர்த்தே ஆகணும், வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகருதா? இதை வந்து நிர்வாகிகள் மத்தியில் அவங்க பேச வேண்டிய தேவை என்ன? அது மூலமாக அவங்க என்ன முயற்சிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? அந்த இடத்துல நான் சேலமணி என்ற கருத்தை அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதான். ஏன்னா நாளைக்கு வந்து திண்டுக்கல் சீனிவாசனோட கருத்துக்கு எதிர்வினை வந்துடும், மாற்று கருத்தோ மறுப்போ வந்துடும் ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அந்த இடத்துல அந்த கருத்தை நம்ம விட்டுட்டு போக வேண்டியது இருக்கு. என்னன்னா அவர் சொன்னது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு அரசியல் ஒரு காமெடியா கூட எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா யாருமே வந்து 50 கோடி கேட்டு 100 கோடி கேட்டுன்னா அப்ப 2 சீட்டு கொடுக்கறவங்க எத்தனை கோடி கேட்பாங்க?
அந்த கேள்வியெல்லாம் வந்துடும். அது அப்படியே அது ஒரு அது கத்திரிக்காய் வந்து வியாபாரமா ஒரு பண்ண முடியாது. டெஸ்பரேஷன்ல பேசக்கூடிய வார்த்தையா அப்படிங்கிற பார்வைகள் வைக்கப்படுது இல்ல, அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நீங்க வந்து ஒரு 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 கூட்டணி அதை தாண்டியும் திரு கேபி முனுசாமி சொல்றார் வாழ்வா சாவான்ற ஒரு இடம் அப்படிங்கிறது ஒருவேளை தொண்டர்களுக்கு அதனுடைய தீவிரத்தன்மையை உணர்த்துறதுக்கும் சொல்லலாம் ஒரு கட்சி நிர்வாகிகள் மத்தியில். ஆனால் அதுவே வந்து கூட்டணிக்காக காத்திருக்கக்கூடிய இப்போ கூட்டணி கட்சிகளும் பார்ப்பாங்க பாசிபிள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வித் ஏடிஎம்கேனும் போது அது இந்த போன்ற பேச்சுக்கள் வரும்போது அது வந்து கூடுதல் பலமா இருக்குமா அல்லது அது பலவீனப்படுத்துதா, அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்குறேன். இல்ல, டூ ஆர் டை அப்படிங்கிற வார்த்தை பிரயோகங்கள் இதற்கு முன்பும் வந்து அரசியலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, அது நான் பெருசா நினைக்கல. ஆனா திருப்புற பக்கம்லாம் தீய வைக்கிறது திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரியானவர்களின் பேச்சு அது எப்போதுமே வந்து சரியில்லை. பல்வேறு விவாத அரங்குகள்ல அது வந்து மீண்டும் மீண்டும் விவாதிக்கப்படும். அவர் இதுக்கு முன்னாடி பேசுறது அப்படிதாங்க. நாங்களாம் அம்மாவை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, அவங்க இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் பொய், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு ஒரு தடவை சொல்லிட்டாரு அவரு. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அதெல்லாமே வந்து அவரோட ரகம் அந்த மாதிரி. அவர் ஒரு அனுகூல சத்துரு, அஜாத சத்துருவா இருக்கலாம் அரசியல்ல. வெற்றி கொள்ள முடியாதவர், யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவர்னு அனுகூல சத்துருவா இருக்கக்கூடாது. ஓகே, அது ஒரு இது இருக்கு. அப்ப கூட்டணிக்கான வாய்ப்புகள் என்ன சார் இருக்கு? இப்போ வந்து இன்னும் காலம் இருக்கிறது அப்படின்னு நட்பு சக்தியா அவங்க பாக்குறாங்க. விஜய் வந்து வெளிப்படையாக அதிமுக கூட்டணியை மறுத்து ஒரு அறிக்கை கொடுத்தாலுமே அதிமுக தரப்புல அது வந்து ஒரு நெகட்டிவாவோ அல்லது அது வந்து அவங்க வந்து நம்ம பிரதான எதிரி திமுக பாஜக இதை மட்டும் நிறுத்திப்போம், மற்ற எல்லாரையுமே இப்போதைக்கு நம்ம வந்து யாரையும் இது பண்ணி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், அது சரியான வியூகமாக கூட இருக்கலாம். அதை எப்படி பார்க்க, அது ஒரு இன்னொரு பக்கம் அது ஒரு பலவீனம் என்பதாக பார்க்கப்படுமா? இது ரெண்டுல எப்படி அதை புரிஞ்சுக்க வேண்டியது? யாரா பையா நீங்கிறதா இப்போ ஒரு ட்ரெண்டிங் சாங். அத மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து யாரா பையா நீன்னு கேட்டுட்டே இருக்காங்க. களத்துல வந்து 3 அணி இருக்கு. இல்ல வாஸ்தவமாக அப்படித்தானே இருக்கு. என்ன பிரசன்னா ப்ரோ அதை ஒத்துக்குவாரு நான் நினைக்கிறேன். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பொதுவாக வந்துங்க வாக்கு அரசியல்ல இத்தனை சதவீதம் ஓட்டு இருந்தா இவ்வளவு வெற்றி அடையலாங்கிறது ஒரு கணக்கு தான். அப்ப எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கையில இருக்கு. எவ்வளவு தேவைங்கிறதையும் நம்ம ஒரு கணக்கு போடுறோம். இதுல ஏற்கனவே பிஜேபி அதிமுக திமுக ரெண்டு பேருக்கு எதிரான ஓட்டை தான் குறி வைக்குது. அப்ப விஜய் அதை தான் குறி வைக்கணும், பிற கட்சிகளும் அதை தான் குறி வைக்கணும். அப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டும் பிளவுபடும், அதிமுகவுக்கு எதிரான ஓட்டும் பிளவுபடும். அப்படி பிளவுபடும் போது லாபம் வந்து ஷபீர் என்ன சொல்றாருன்னா, திமுக வந்து ப்ரோ இன்கம்பன்சிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டேட்டஸை உருவாக்க தான் முயற்சி பண்றாங்கன்றார். அப்ப அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிங்கிறது திமுக வந்து எந்த காலத்திலும் பெருசா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிங்கிறது அதிமுகவுக்கானதா இருக்கும். அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கறது திமுக வாக்காக அறுவடை செய்திருக்கிறதா அல்லது இப்ப அப்படி களம் இருக்கா? அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியில சித்தாந்த ரீதியாக அதிமுக திராவிட கட்சியே இல்ல, அவங்க வந்து பிஜேபிக்கு இன்னும் இடங்கள்ல எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது பிஜேபிக்கு அதுல ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் கிடைக்கும். என்னன்னா அதிமுக இருக்கிற சாஃப்ட் இந்துத்துவ ஓட் பேங்க் பிஜேபிக்கு முழுமையா டிரான்ஸ்பர் ஆயிரும். ஏற்கனவே ஜெயலலிதா காலத்துல நிறைய சாஃப்ட் இந்துத்துவ ஓட் பேங்க் இருந்துச்சுங்க. அது வந்து டிரான்ஸ்பர் ஆயிரும். அது பிஜேபிக்கான அட்வான்டேஜ்னா பிஜேபி 1% 2% கூட எடுத்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு நஷ்டம் இல்லைன்னு போயிருவாங்க. விஜய் தான் பாதிக்கப்படுவார். ஷபீர் எப்படி பாக்குறீங்க? நான் அதுக்கப்புறம் ஷியாம் சாரோட பிரசன்னா ப்ரோட்ட அடுத்ததா கேள்வி கேட்கிறேன். நீங்க பிரசன்னா ப்ரோ ஷியாம் சார் எல்லாம் பேசினதுக்கு அப்புறம்